Friends, welcome to Angel Broking. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஏஞ்சல் broking சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்ட்டு கிளியராக காட்ட போகிறேன். ஸோ நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்போது அந்த ஏஞ்சல் broking ஆப் சொல்லிட்டு டைரெக்டாக போகிறோம் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். அது ரொம்ப ஈஸியான மெத்தட். பட் நிறைய பேர் வந்து சிஸ்டமில் இருப்பாங்க இல்லையா, ஸோ சிஸ்டமில் பார்த்தா கொஞ்சம் கிளியராக இருக்கும்ன்ட்டு ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ பட் ஏஞ்சல் broking சாஃப்ட்வேர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும். அந்த சின்ன டவுட் கிளியர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஏஞ்சல் broking சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோன்னு காட்ட போகிறேன். அந்த ஏஞ்சல்ஸ் broking சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது என்னென்னா, ஆன்டி வைரஸ் வந்து டிசேபிளாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். செகண்ட் திங், ஃபயர்வால் ஸ்டேட்டஸ் ஆஃபில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணோன்னா நமக்கு ஏஞ்சல் broking சாஃப்ட்வேர் வந்து ஈஸியாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம க்ரோம்க்கு போகிறோம். கூகுள் க்ரோம்க்கு போயிட்டு ஏஞ்சல் broking ஸ்பீட் ப்ரோ டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தா நமக்கு நிறைய ஃபைல்ஸ், நிறைய லிங்க்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் டவுன்லோட் ஏஞ்சல் ஸ்பீட் ப்ரோ பை ஏஞ்சல் broking லிமிடெட் என்ற லிங்க்கு கிட்ட போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரும்போது லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஏஞ்சல் ஸ்பீட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே 2 ஃபைல்ஸ் இருக்குது. அந்த 2 ஃபைல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீட் ப்ரோ இன்ஸ்டாலர் EXE ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து ஏஞ்சல் ஸ்பீட் ப்ரோ EXE அன்றது வந்து செகண்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டவுன்லோட் முடிக்கிறதுக்கு இட் டேக்ஸ் 5 to 10 minutes உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ ஃபைனலாக நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இங்கே போயிட்டு நம்ம கிளைண்ட் கோடு, நமக்கு என்ன கிளைண்ட் கோடு இருக்கோ கிளைண்ட் கோடு போட்டுட்டு அப்புறமா பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து வாட்ச் லிஸ்ட்டு. இந்த வாட்ச் லிஸ்ட்டுக்கிட்ட போயிட்டு எப்படி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எப்படி ஆட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு உங்களை நான் காட்ட போகிறேன். இங்கே வந்து ஆட் ஸ்கிரிப்ட் ஃப்ரம் ஹியர் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே NSCன்னு இருக்குது. NSC அண்ட் NSC BSC எக்ஸ்சேஞ்ச் MCX கமோடிட்டி, ஸோ லிஸ்ட் இருக்குது. ஸோ NSC டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து EFO 3 காட்டுது உங்களுக்கு. Eன்றது வந்து ஈக்விட்டி, Fன்றது ஃபியூச்சர், Oன்றது ஆப்ஷன். ஸோ ஈக்விட்டின்னு பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஆட் பண்ண போகிறேன். என்னதுன்னா ICICI பேங்க்னு சொல்லிட்டு இங்கே டைப் பண்ண போகிறேன். இங்கே டைப் பண்ணிவிட்டு இங்கே நம்ம கிளிக் பண்ணும்போது நிறைய ICICI சம்மந்தமான நிறைய வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம ICICI பேங்க்னு சொன்னேன் இல்லையா, ஸோ ICICI பேங்க் நான் இங்கே லிங்க் பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணும்போது நமக்கு அந்த வாட்ச் லிஸ்ட்டில் இந்த ICICI பேங்க் நமக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது ஆட் ஆகிடுச்சு. இந்த ICICI பேங்க் எப்படி பை பண்ணுறது? ஸோ பை பண்ணணுன்னா டேரெக்டாக நீங்கள் மேலே இருக்கிற பை ஆர்டர்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஒரு பார் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பிரிண்டடாக இருக்குது என்னென்னா ஆர்டர் என்ட்ரின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகுது. அதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிட்டி நினைக்கிறீங்க, 100. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். ஒரு 100 குவான்டிட்டிஸ் 468 rupees. ஸோ லாஸ்ட் ரேட் ப்ரைஸ் என்ன இருக்கும் அதில் வந்து நான் மாடிஃபைட் பண்ணிக்க போகிறேன். ஸோ மாடிஃபைட் பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுக்க போகிறேன். ஸோ சப்மிட் ஆகிடுச்சு, பை பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சா, பெண்டிங்கில் இருக்கான்னு எங்கே செக் பண்ணோன்னா, ஸோ ஆர்டர் புக் மேலேயே அந்த பாரில் வந்து உங்களுக்கு இருக்குது. அங்கே போயிட்டு ஆர்டர் புக் நீங்கள் கிளிக் பண்ணும்போது இங்கே நம்ம பை பண்ணியிருக்கிறது வந்து பெண்டிங்கில் இருக்கா, ஆர்டர் எக்ஸிக்யூட்டடாக இருக்கா என்னன்ட்டு அந்த உங்களுக்கு டீட்டெயிலாக இங்கே உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்ஸ் எக்ஸிக்யூட்டட் ஆகிடுச்சின்னா ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் போய் நெட் பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நெட் பொசிஷனில் பார்க்கும்போது உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ எந்த ப்ரைஸுக்கு நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ குவான்டிட்டிஸ் நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க, அண்ட் தென் எவ்வளோ மொத்தமாக டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ, நீங்கள் எவ்வளோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவோடது, அண்ட் தென் MTM கெயின் ஆர் லாஸ், ஸோ ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கான்னு சொல்லிட்டு க்ளீனாக உங்களுக்கு ப்ராடக்ட் டைப் என்ன, மார்ஜினா, டெலிவரிக்கு, இன்ட்ராடே, ஸோ என்ன ப்ராடக்ட் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்களோ இங்கே கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் தென் இப்போ நம்ம பை பண்ணோம் இல்லையா, ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து செல் பண்ணிவிட்டு பை பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி நான் காட்ட போகிறேன் இப்போது. ஸோ ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் M&M இருக்குது. ஸோ M&M, ஸோ இந்த M&M வந்து இப்போ வந்து இது செல் பண்ணும். ஸோ இது செல் பண்ணணுன்னா நீங்கள் F2 ப்ரெஸ் பண்ணலாம்.
ஸோ பைக்குனா F1, செல்லுக்குனா F2. இது வந்து ஃபங்க்ஷன் கீஸில் ஈஸியாக இருக்கிற மெத்தட். இங்கே வந்து அப்படி கிடையாது. ஸோ டைரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து அந்த பார் ஓப்பன் ஆகும், செல் கொடுக்குற அந்த பார் ஓப்பன் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்குது பை ஆர்டர் பக்கத்தில் செல் ஆர்டர்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் ஆனதுக்கு உடனே நீங்கள் ஜஸ்ட் குவான்டிட்டி வந்து ஜஸ்ட் 100 குவான்டிட்டிஸ் நான் போடுறேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் 100 குவான்டிட்டிஸ் போட்டுட்டு ப்ரைஸ் மாடிஃபைட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் டைப் மார்ஜினா, இன்ட்ராடேவா இல்லை டெலிவரியா, ஸோ ஏதோ உங்கள் ப்ராடக்ட் டைப் உங்கள் இஷ்டம் அது. ஸோ டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா சேம் திங் ஆர்டர் புக்கில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். அந்த ஆர்டர் புக்கில் வந்து பெண்டிங்கில் இருந்தால் அது வந்து நெட் பொசிஷனில் காட்டாது. எக்ஸிக்யூட்டட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து நெட் பொசிஷனுக்கு போயிட்டு டைரெக்டாக செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்துடுச்சு, எக்ஸிக்யூட்டட் ஆகிடுச்சு, வந்துடுச்சு. ஸோ வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஐசிஐசிஐ பை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பை பண்ணது வந்து செல் பண்ணணும். கரெக்டாக செல் ஆர்டருக்கு நீங்கள் மறுபடியும் போகாமல் நெட் பொசிஷன் கிட்டே போயிட்டு அந்த ஐசிஐசிஐ பேங்க் கிட்ட ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பண்ணும்போது ஒரு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இந்த டிஸ்பிளேல வந்து ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஸ்கொயர் ஆஃப் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு செல் ஆர்டர் நம்ம பண்ணுறோம்ல அந்த பார் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அந்த ப்ரைஸ் மாடிஃபிகேஷன் என்ன ப்ரைஸ் நீங்கள் செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரைஸ் நீங்கள் போட்டுட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணாலே போதும். அந்த ப்ரைஸ் வந்ததுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகிடும். அண்ட் செகண்ட் திங், இப்போது இங்கே நான் எம்என்எம் காட்டியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம செல் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம அது பை பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் சேம் நெட் பொசிஷன் கிட்டே போயிட்டு நாம் அந்த எம்என்எம் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பண்ணும்போது ஒரு பார் வந்து ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு நிறைய காட்டும். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஆஃப் பண்ணும்போது பையோட பார் கீழே வந்து உங்களுக்கு காட்டும். அங்கே போய்ட்டு நம்ம ப்ரைஸ் மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நமக்கு என்ன ப்ரைஸ் வேணுமோ அதை மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு பண்ணும்போது அது ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். அந்த ப்ரைஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகிடும். நான் ஃபைனலாக இப்போது இந்த வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம ஸ்கிரிப்ட் எப்படி ஆட் பண்ணணும் அண்ட் தென் எப்படி பை பண்ணணும், எப்படி செல் பண்ணணும், பை ஆனதுக்கப்புறமா எங்கே போய் நம்ம நெட் பொசிஷனில் வந்து அது எக்ஸிக்யூட்டட் ஆனதுக்கப்புறமா எங்கே போய் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் செக் பண்ணணுன்ட்டு நான் கிளியராக சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து எஃப் அண்ட் ஓ. ஸோ எஃப் வந்து ஃபியூச்சர், ஓ வந்து ஆப்ஷன். இப்போ வந்து நான் ஆப்ஷனில் வந்து எப்படி ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஸோ இங்கே வந்து ஈக்கு எடுத்துகிட்டு ஓ வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ பக்கத்தில் ஒரு சின்ன பார் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஓபிடிஐடிஎக்ஸ், ஸோ ஆப்ஷன் இண்டெக்ஸ் அண்ட் ஆப்ஷன் ஸ்டாக் 2 இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு நிஃப்டி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். என்னென்னா இங்கே நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி இந்த ரெண்டுமே ஆப்ஷன் இண்டெக்ஸில் வரும். அண்ட் ஸ்டாக்ஸ் நம்ம எடுக்கும்போது ஆப்ஷன் ஸ்டாக் கிட்ட போயிட்டு நம்ம எந்த ஸ்கிரிப்ட் வேணுமோ அந்த ஸ்கிரிப்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக நிஃப்டி வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த நிஃப்டி ஆட் பண்ணிட்டேன். ஸோ நிஃப்டி ஆட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து எக்ஸ்பைரி டேட், என்ன எக்ஸ்பைரி டேட்டுன்னு உங்களுக்கு கிளியராக தெரியுது. ஸோ 26 நவம்பர், 3 டிசம்பர், 10 டிசம்பர் நமக்கு எது வேணுமோ அது. நான் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இப்போ 26 நவம்பர் இருக்குது, நான் வந்து 3 டிசம்பர் எடுக்கிறேன். 3 டிசம்பர் நெக்ஸ்ட்டு எக்ஸ்பைரி டேட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் நான் நினச்சிட்டு இருக்கணும். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 11,000 இருக்குது. ஸோ நான் வந்து 12,000 வரும்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு 12,000 வரும் அப்படின்னு சொல்லிட்டு 12,000 சொல்லிட்டு இங்கே கீழே ஸ்க்ரோலாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த 12,000 நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு கால் 12,000 வரும்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே பண்ண போகிறேன். ஸோ சிஇ. ஸோ இப்போது 11,000 இருக்குது மார்க்கெட், நான் 12,000 வரும்னு சொல்லிட்டு கால் வாங்குகிறேன். அது 11,000 நான் 10,000 நினச்சிட்டு நான் வந்து வாங்க போகிறது வந்து பிஇ இருக்கும். பிஇன்றது புட் வந்து. ஸோ இப்போ நான் 12,000 கால் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது கீழே வந்து உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் ஆகிடும். ஸோ என்ன ப்ரைஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு இப்போ இந்த நிஃப்டி வந்து நான் பை பண்ண போனேன். சேம் திங் நீங்கள் F1 யூஸ் பண்ணலாம். இல்லை மேலே போனீங்கன்னா பை ஆர்டர் வந்து கிளிக் பண்ணும்போது ஒரு பார் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் டோட்டல் குவான்டிட்டி ஒரு லாட் இஸ் ஈக்குவல் டு 75. ஸோ நிஃப்டின்றது. ஸோ நான் இங்கே வந்து 75 ஆல்ரெடி ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ நான் ப்ரைஸ் மட்டும் மாடிஃபைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணத உடனே உங்களுக்கு ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சா இல்லையான்ட்டு சேம் அதே திங்
ஆர்டர் புக்கில் போய் செக் பண்ணிவிட்டு அப்புறமா ஆர்டர் புக்கில் எக்ஸிக்யூட்டட் ஆகிடுச்சுன்னா நம்ம நெட் பொசிஷனில் போய் செக் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்கிரிப்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்ட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிறது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த பேஜில் எல்லாமே இருக்கிறது வந்து ஹோமில் தான் இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் இருக்குது, ஆர்டர்ஸ் இருக்குது, சாட்ஸ் இருக்குது அண்ட் டூல்ஸ் அண்ட் மை அக்கௌண்ட். இப்போ நான் மை அக்கௌண்ட்ஸில் போயிட்டு ஃபண்ட்ஸ் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஃபண்ட்ஸ் வியூன்னு நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன டிபாசிட் நம்ம பண்ணியிருக்கிறோம் முன்னாடி, ஸோ என்னது டுடே மார்னிங் ஏதாவது நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது விட்ரால் கொடுத்தோமா, இல்லை கொலட்ரல் எவ்வளோ இருக்குது. ஸோ இப்போது ப்ரெசென்ட் வந்து கொலட்ரல் நமக்கு கிடையாது. ஸோ செபியில் வந்து கொலட்ரல்ன்றது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் நமக்கு எம்டிஎஃப் பிளட்ஜுன்னு சொல்லிட்டு புதுசாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபண்ட்ஸ் வியூவில் வந்து எம்டிஎம் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ புக்குடு ஏதாவது நம்ம புக் பண்ணியிருக்கோமா எல்லாமே இங்கே வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இன்னொரு மெயின் திங் என்னென்னா நம்ம வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பண்ணும்போது ஜஸ்ட்டு அந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு ஹேங் ஆச்சு. ஸோ என்ன பண்ணலாம், டென்ஷன் வேண்டாம். பக்கத்தில் வந்து பி கேஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சேம் அதே பேஜில் தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த பி கேஸ்ட் நம்ம கிளிக் பண்ணும்போது ஒரு சின்ன முன்னாடி வந்து ஒரு பார் வந்து ஓப்பன் ஆகும். அது ப்ராட்காஸ்ட் சர்வர் ரீகனெக்ட்னு சொல்லிட்டு அங்கே கிட்ட போய் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கனெக்ட்னு சொல்லிட்டு நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வந்து எல்லாமே உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாமே உங்களுக்கு மறுபடி ஒர்க் ஆகும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஏஞ்சல் புரோக்கிங் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, பை அண்ட் செல் நம்ம பண்ணிட்டோம். ஸோ அது எப்படி போய் நம்ம போய் எங்கே செக் பண்ணணும், ஆர்டரில் வந்து எக்ஸிக்யூட்டட் ஆனதுக்கப்புறமா ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எங்கே செக் பண்ண போகிறோம், ஸோ நெட் பொசிஷன், ஸோ எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லிட்டேன். அண்ட் மோரோவர் மை அக்கௌண்ட்ஸ் அண்ட் சொல்லிட்டு போனோன்னா ஸோ ஃபண்ட்ஸ் என்ன இருக்குது, நம்ம புக் பண்ண ப்ராஃபிட் எவ்வளோ, ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம், இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, ஸோ எவ்வளோ ஃபண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம எவ்வளோ விட்ரால் கொடுத்துருக்கோம், எல்லாமே ஃபண்ட்ஸ் வியூவில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.